பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமயில கூப்பிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும். வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் கேட்குறதே இல்லை. உனக்கு அடுத்தது சுடர் இருக்கா, அவளை நாங்கள் கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னென்னமோ சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு கல்யாணத்தை அன்னைக்கு கூட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு தான் நான் ஃபோனே பண்ணேன். ஆனால் மாமா இருந்துட்டு நீ உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சால் எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு மாமா தான் என்கிட்ட சொன்னார். அதனால தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே அப்போ நான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு இதுக்கு மேலே உன்னை நாங்கள் மன்னிச்சு வீட்டில் வச்சுருக்க முடியாது. இவ்வளோ விஷயத்த மறைச்சி சரவணன் மேலே அபாண்டமாக பழி போட்ட. ஏன் உண்மையை சொல்ல வரும்போதெல்லாம் கூட நீ எதேதோ சொல்லி அவனை சொல்ல விடாமல் தடுத்துடுற. நாங்கள் அவன் மேலே தான் தப்பு இருக்குமோன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சரவணனை தான் திட்டிருக்கோம். ஆனால் பெத்த புள்ளியை நாங்கள் நம்பாமல் போயிட்டோம். நீ இவ்வளோ மோசக்காரியாக இருந்திருக்கு. உன்னை இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சுருந்தா அதை விட வேறு பாவம் என் பிள்ளைக்கு நான் வேறு எதுவுமே செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.